இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா, வங்கி கணக்கில் தமிழக அரசு அள்ளித்தரும் ரூ. 3000 இந்த திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் தமிழக மக்களுக்கு சில பயனுள்ள திட்டங்கள் மூலம் நேரடி பணம் கிடைக்கிறது. பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கென தமிழக அரசு 3 சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதல் திட்டம் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழகத்தில் பெண்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தமிழக அரசு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. முன்பு இந்த திட்டத்தில் சேர பல்வேறு விதிகள் அரசு வகுத்தது. இந்த நிலையில் தற்போது அதில் சில தளர்வுகள் மேற்கொண்டுள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பெண்கள், புதிதாக திருமணமான பெண்கள் அனைவருக்கும் இந்த உதவித்தொகை கிடைக்கும். பெண்களுக்கான இந்த சிறப்பு திட்டமிடல் ஏற்கனவே உள்ள நபர்கள் தவிர புதிய பெண்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இம்முறை சுமார் 2,50,000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர், பணம் பெற உள்ளனர். இதில் புதிதாக திருமணம் ஆன பெண்கள் மற்றும் ரேஷன் கார்டு பெற்றவர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அவர்கள் பணத்தை பெறுவார்கள். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மொத்தமாக 3000 ரூபாய் வழங்கப்படும். நம்ம பார்க்க போற 2வது திட்டம் என்ன அப்படின்னா, மூவரூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். தமிழகத்தின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. பெண்கள் படிப்பை பாதியில் நிறுத்தாமல் தொடர்ந்து படிப்பதற்கு ஊக்குவிக்க இந்த திட்டம் உதவுகிறது. இதற்கு பட்ஜெட்டில் ரூபாய் 698 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புது பெண் திட்டம் போல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புது புதல்வன் திட்டம் கடந்த மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளிகளில் இருந்து உயர்கல்வி செல்லும் பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இந்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க தமிழக அரசு மூவரூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்தின் மூலம் மாணவிகள் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும். மாணவிகள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை இந்த பணம் வழங்கப்படும். இதனை பெற அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் அது நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படும். இது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது போல புதுமை பெண் திட்டம் மூலம் பெண்களுக்கு எப்படி 1000 ரூபாய் வழங்குகிறதோ அதே போல மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மூன்றாவது தவணையாக ரூபாய் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்பட வேண்டியுள்ளது. இதன் மூலம் 3000 ரூபாய் உதவித்தொகை பெறலாம். இந்த பணம் நேரடியாக உங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த பணம் ஒவ்வொரு மாதம் முதல் 2 வாரங்கள் உங்கள் கணக்கிற்கு வந்து சேரும். இந்த மாதம் அடுத்த சில நாட்கள் பணம் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த திட்டங்கள் மூலம் உதவித்தொகை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.